ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்றைய SSD டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன், ஆஃப்லைன் ரூம் புக்கிங் மற்றும் தரிசன நிலவரம் பற்றி பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று இரவு 9 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்று ஜனவரி 27 தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை ஜனவரி 28 அதிகாலை 3 மணி 4 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் சேர்த்து மொத்தம் 21,000 டோக்கன்ஸ் பக்கத்தில் இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்று ஜனவரி 27 காலை 8 மணி நிலவரப்படி கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸ்லையும் இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு நாளை அதிகாலைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இன்று ஜனவரி 27 காலை 8 மணி நிலவரப்படி இன்னும் 4,300 டோக்கன்ஸ் பக்கத்தில் SSD கவுண்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன கவுண்டர் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று ஜனவரி 27 காலை 8 மணி நிலவரப்படி அங்கே இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இரவு 8 மணி மற்றும் 9 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மொத்தம் 1,300 டோக்கன்ஸ் பக்கத்தில் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் வாங்கக்கூடிய இந்த திவ்ய தரிசன டோக்கனை மறக்காம ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1,200வது படியில் ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே இந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு தரிசன டோக்கன் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் திருமலைக்கு நடந்தும் போகலாம், இல்லை பஸ் மூலமாகவும் போகலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் வந்திருந்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள்ஸ்லையும் திருமலைக்கு போகலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸும் இரண்டுமே இலவசமாகத்தான் TTD கொடுக்குறாங்க. இது ஆதார் கார்டின் அடிப்படையில் கொடுக்கறதால ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு அவசியமாக தேவை. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதில் உங்களுடைய ஃபோட்டோவும் QR கோடும் தெளிவாக இருக்கக்கூடிய வகையில் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது அழுக்கு பட்டு இருந்துச்சுன்னா அந்த QR கோடை ஸ்கேன் செய்ய முடியாது. அதனால் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகக்கூடியவங்க தெளிவான ஒரு ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துகிட்டு போங்க. ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனோ அல்லது கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கனோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி இருந்தாலும் மறுமுறை இதே திவ்ய தரிசன டோக்கனோ அல்லது SSD டோக்கன் வாங்குறதுக்கோ 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். நீங்கள் SSD டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் மூலமாக தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை ஏதாவது ஒரு திவ்ய தரிசன டோக்கனோ அல்லது SSD டோக்கனோ வாங்க முடியும். திருமலையினுடைய CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் எப்பவும் போல் அதிகாலை 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்று கேட்டகரி A ரூம்ஸ் 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் ரூம்ஸ் மொத்தம் 1000 ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கேட்டகரி B ரூம்ஸ் ஆகிய 1000 மற்றும் 1,518 ரூபாய் ரூம் இன்னைக்கு இஷ்யூ பண்ணலை. இன்று காலை 7 மணி நிலவரப்படி ஜனவரி 27 காலை 7 மணி நிலவரப்படி கேட்டகரி Aல 163 ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொடுத்து முடிக்கப்படக்கூடிய நிலையில் மீண்டும் ரூம்ஸ் எல்லாம் வெக்கேட் ஆகி அதிகமான எண்ணிக்கையில் வந்திருந்துச்சுன்னா அந்த ரூம்ஸையுமே இன்று காலை கோட்டாவோட ஆடப் பண்ணி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் ரூம்ஸ் குறைவான எண்ணிக்கையில் தான் வெக்கேட் ஆகி இருந்துச்சுன்னா இன்றைக்கி கோட்டாவுக்குரிய ரூம்ஸ் எல்லாமே கொடுத்து முடித்த உடனே இமீடியட்டாக ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்ளோஸ் செஞ்சுடுவாங்க. மறுபடியும் இன்று மாலை 6 மணி சமயத்தில் அதிகமான எண்ணிக்கையில் ரூம் வெக்கேட் ஆகி வந்துருச்சுன்னா மறுபடியும் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதற்கு 3 மணியிலிருந்தே க்யூவில் நிற்க ஆரம்பிப்பாங்க.
மதியம் 3 மணிக்கு போல் ஒரு முறை ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கு போய் அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் கிட்ட நேரடியாக ஒரு முறை போய் விசாரிச்சுக்கோங்க. இன்றைக்கி மறுபடியும் ஈவினிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் கொடுப்பாங்களான்னு கேட்டு விசாரிச்சுக்கோங்க. அவங்களுக்கு தகவல் தெரியும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுவாங்க. இல்லைனாலும் ஈவினிங் 4 மணியிலிருந்து அங்கே ஸ்பீக்கரில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஈவினிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் கொடுப்பாங்களா இல்லையா என்ற தகவல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இன்று ஜனவரி 27 காலை 7 மணி நிலவரப்படி டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு சென்ற பக்தர்கள் 2 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆகிறதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக ஏர்லி மார்னிங் தரிசன ஸ்லாட்டை தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். மதியம் முதல் இரவு வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன் வைத்து தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 6 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்று ஜனவரி 27 ஏப்ரல் மாதத்திற்கான திருமலை மற்றும் திருப்பதியில் வாலண்டரி சேவா செய்ய விருப்பப்படக்கூடியவர்களுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுது. இன்று ஜனவரி 27 காலை 11 மணிக்கு ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங்கும், மதியம் 12 மணிக்கு நவநீத சேவா புக்கிங்கும், மதியம் 1 மணிக்கு பராக்கமணி சேவா புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. ஏப்ரல் மாதத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் வாலண்டரி சேவா செய்ய விருப்பப்படக்கூடியவர்கள் இன்று மறக்காமல் புக் செஞ்சுக்கோங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.